புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்? நல்ல ஒரு மன அமைதி, ஆரோக்கியம், மன நிம்மதி கிடைக்கும். மேலும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்தந்த நாளில் இருக்கக்கூடிய ஹோரைகளில் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்ற நற்பலன்கள் காத்திருக்கிறது. புதன் ராசியிலேயே சுக்கிரனுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் உங்களினுடைய குடும்ப நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் தந்தையின் இடத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் அனுகிரகத்தை தருவார். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கிரனின் மாற்றமானது மன நிறைவும் பண லாபங்களையும் கொடுத்தாலும் கூட புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று மன உறுத்தலை கொடுக்கும். சனி பகவானின் மாற்றம் 4ஆம் இடத்தில் வருவது உங்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். தாய் தந்தையரின் உடல்நிலையில் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருப்பதும் 7க்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து இருப்பதும் குடும்பத்தில் சுப செலவுகளை கொடுக்கலாம். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு உங்கள் பக்கம் நல்ல முடிவுகள் வரும். வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்களும் வெளியூர் பிரயாணங்களும் காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்த போதிலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்கலாம். சுக்கிரன் புதன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே மனநிலை சரியில்லாமல் இருப்பவர்களும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் பெருமாளை புதன்கிழமையில் வழிபாடு செய்யவும். மேலும் இவர்கள் புதன்கிழமைகளில் கருடனை வணங்க நல்ல பலன்கள் காத்திருக்கிறது.